13வது தேசிய பாரா வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் திருச்செங்கோட்டில் தொடங்கியது. 16 மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 13வது தேசிய பாரா வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு KSR கல்லூரி வளாகத்தில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஹரியானா, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கேரளா, உத்தரகண்ட் உள்ளிட்ட 16 மாநிலங்களைச் சேர்ந்த 24 ஆண்கள் அணியும் 17 பெண்கள் அணியும் என 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் இரவு பகலாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு KSR கல்வி நிறுவனங்களின் அட்மின் இயக்குநர் மோகன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு பாராவரி அசோசியேஷன் தலைவர் மக்கள் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பாராலிம்பிக்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் பாராத்லெட்டிக் சேர்மன் சத்யநாராயணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முதல் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் ஜார்க்கண்ட் மாநில ஆண்கள் அணியினர் மோதினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 35,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 20,000 ரூபாயும், நான்காவது பரிசாக 15,000 ரூபாயும், வெற்றி கோப்பைகளும் வழங்கப்படும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் சார்பாக 13வது அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு KSR கல்வி நிறுவனத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைய காலை இந்த போட்டியான துவங்கியிருக்கு. இந்தியா முழுவதும் இருந்து 16 மாநிலங்களை சார்ந்த 364 பிளேயர்ஸ், மென் அண்ட் உமன் மாற்றுத்திறனாளி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். இந்த கேமில் விளையாடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டீஸு, பத்மபூஷன் விருது வாங்கினவங்க பிளேயர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க இவங்கெல்லாம் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இந்தியா முழுசும் இருந்து வரும்பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த போட்டி நடக்கிறது. இதுக்கு KSR கல்வி நிறுவனத்துக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். காரணம், இடம் கொடுத்து இவ்வளோ அழகாக எங்களுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் மனப்பூர்வமாக தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்கள் தான் இன்டர்நேஷ்னல் போட்டிக்கு கலந்துக்க போகிறாங்க. பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிற PCI இந்த மேட்சை ரெகக்னைஸ் பண்ண மேட்ச்சு. இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க அப்சர்வர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணணும், யார் எபிலிட்டி, யார் டிசபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே போடுறதுக்கு டீம் அனுப்பிச்சிருக்காங்க. தேர்ந்தெடுத்து அவங்க இன்டர்நேஷ்னல் போவாங்க. இது குறிப்பாக சொல்லணுன்னாங்க, இந்த மேட்ச் தனியார் நடத்துகிறது ஏதோ ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு நடத்துகிற மேட்ச் மாதிரி கிடையாது. இது ஃபெடரேஷன் கப்பு. PCI பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா அங்கீகாரம் செய்யப்பட்டு தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் இந்த மேட்சை நாங்கள் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்பகுதியில் கருங்கல் பாரம் ஏற்றிச் சென்ற பிக்கப் வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் கருங்கற்கள் மீது அமர்ந்து வந்த வாலிபர்கள் கால்கள் படுகாயமடைந்தது. சென்னையிலிருந்து MRF நிறுவனத்தின் ரப்பர் பாரம் ஏற்றிக்கொண்டு கேரளாவிற்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி சுரேஷ் என்ற ஓட்டுநர் ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார். லாரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியான சிவசக்தி நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த மற்றொரு லாரி சாலை செல்வதற்காக திரும்பிய பொழுது லப்பர் லாரியில் ஓட்டுநர் சுரேஷ் வேகத்தை கட்டுப்படுத்தினார். அப்பொழுது பின்னால் சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து கருங்கல் பாரம் ஏற்றிக்கொண்டு அந்த பிக்கப் வேன் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்பகுதியில் வேகமாக மோதியது. இதனால் பிக்கப் வேனின் பின்பக்கம் கருங்கற்கள் மீது அமர்ந்திருந்த கூலி தொழிலாளி குமார் என்பவரின் 2 கால்கள் மீதும் கருங்கற்கள் சரிந்ததால் அவருடைய கால்கள் சேதமாயின. சாலையில் சென்றவர்கள் உடனடியாக கருங்கற்களை அகற்றி குமாரை மீட்டனர். காலில் பலத்த காயமடைந்த குமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் பிக்கப் வேன் ஓட்டுநர் இளவரசு லேசான காயமடைந்தார். இந்த விபத்து காரணமாக சேலம் கோவை செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து மரவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிக்கப் வேன் மோதியதில் கருங்கற்கள் காலில் விழுந்து கால்கள் சேதம். அருகிலிருந்த இளைஞர்கள் விபத்தில் சிக்கிய கூலி தொழிலாளியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் ரோட்டரி சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், இன்னர்வீல் சங்கம், ராசிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை, ரோட்ராக்ட் அமைப்பு ஆகியவை இணைந்து காசநோய் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர்.
இந்த பேரணியானது ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் வளாகம் முன்பு தொடங்கியது. இதில் ராசிபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் எம் முருகானந்தன், அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் கே கலைச்செல்வி, மருத்துவர் ஆர் வாசுதேவன், IMA தலைவர் டாக்டர் பி மாணிக்கம், இன்னர்வேல் தலைவி சுதா மனோகர் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. நாமக்கல் சாலை, பழைய பேருந்து நிலையம், கவரை தெரு, கடைவீதி, ஆத்தூர் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையம் வழியாக மாணிக்கம் மருத்துவமனை முன்பாக இந்த பேரணியானது நிறைவடைந்தது. இந்த பேரணியில் ராசிபுரம் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள், ராசிபுரம் இந்திய மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர்கள், ராசிபுரம் இன்னர்வீல் சங்கத்தின் உறுப்பினர்கள், ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், டாக்டர் ஹனிமன், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி, திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் பெருமாள் ஆலயத்தில் பங்குனி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரத்தில் காட்சியளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நேற்று பங்குனி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், சொர்ணம், கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி, வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும், நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர், மேத சரஸ்வதி, பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம், பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த 4 சிறுவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். CCTV காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனம் திருட்டு, வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் திருட்டு என அவ்வப்போது தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட நகராட்சி குடிநீர் குழாய் பைப்புகளை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ச்சியாக நடைபெறும் திருட்டுகளை தடுக்கும் வகையிலும் குற்றத்தில் ஈடுபடும் நபர்களை கண்டறியும் வகையிலும் பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் சாலை அருகே உள்ள கண்டிப்புதூர் என்ற பகுதியில் பல்வேறு இடங்களில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அறிவழகன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த கார்மெண்ட்ஸ் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் நூல், பட்டன்கள் உள்ளிட்ட சிறிய அளவிலான பொருட்கள் திடீரென மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்து அருகில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது அதில் 14 வயதுக்கு உட்பட்ட சுமார் 4 சிறுவர்கள் முகத்தில் முகக்கவசம் அணிந்தபடியும் கைகளில் செருப்புகளை ஏந்தியவாறும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்ததும், அவருடைய வாகனத்திலிருந்து நூல், பட்டன் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதும் பதிவாகி இருந்தது. மேலும் சாலையின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் சைட்லாக் போடப்பட்டுள்ளதா என வாகனத்தை மேலும் கீழுமாக ஆட்டியவாறு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றது அந்த CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அக்ரஹாரம், ஆவத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அந்த 4 சிறுவர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியில் அடிப்படையில் அந்த சிறுவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் வட்டார பகுதி முழுவதும் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் முகக்கவசம் அணிந்தபடி நள்ளிரவு நேரத்தில் சுற்றித் திரியும் CCTV கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். கார்மெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா வெளியே வண்டி நிறுத்தியிருந்தோம். வெளியே வண்டி நிறுத்தினதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து சில சில பொருள் வந்து காணோம். ஊசி எல்லாம் வச்சுருந்தோம், நூலு கீழே எல்லாமே. நைட்டு வந்து காணோன்ட்டு நான் காலையில் எல்லாம் கம்பெனிலாம் தொலைவிட்டு ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ஒரு 4 பேர் வந்து வண்டியெல்லாம் திரும்பி பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த பக்கம் எல்லாமே இன்னும் அப்படியே தான் நிறுத்துவோம். ஆனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு பக்கமாக வந்திருக்கானுங்க.
வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. வண்டி ஒரு சைக்கிளை வேற காணோம். பசங்களை பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்குதுங்க. விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ போன வாரம் கண்டிப்பூதரில் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பசங்க நைட்டு வந்து ஃபுல்லாக ஒரு 4-5 பசங்க நைட்டு வந்து எல்லாம் வண்டி எல்லாத்தையும் ஓட்ட விட்டுருக்கானுங்க. அதை நம்ம சிசிடிவி கேமராவில் பார்த்தேன் எல்லாமே. இப்போ போன வாரத்தில் கூட நம்ம பக்கத்து காம்ப்ளெக்ஸ்லாம், நம்ம ஏரியாவில் பக்கத்து காம்ப்ளெக்ஸில் ஒரு வண்டி வந்து உள்ளே வந்து பைக்கை வந்து சைலாக் போட்டு அந்த பைக்கை உடச்சி திருட்டிட்டு போயிருக்காங்க பைக்கை. அதே மாதிரியே இப்போ சைக்கிள்லாம் காணாமல் போயிருக்கு. அப்புறம் குடிநீர் பைப் குழாய் அதெல்லாம் திருட்டிட்டு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி அடிக்கடி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஏரியாவுக்குள்ளே. போன வாரத்தில் ஒரே நாளில் 3 பைக் காணாமல் போயிருக்கு. இதுக்கு வந்து நைட் வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்தால் சரியாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் வராதனால தான் பசங்களாம் இப்போ சின்ன பசங்க எல்லாமே 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க. இதுக்கு பின்னாடி யாரும் இருப்பாங்களாட்டு இருக்குது. அது யாருன்னு பார்க்கணும். அது போலீஸில் ஒப்படைச்சிருக்கு. அவங்க என்னென்னு விசாரித்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்குது. குமாரபாளையத்தில் மறைந்த நபர்களின் நினைவாக நடுக்கல் அமைத்து வழிபாடு செய்வதில் இரு தரப்பினர் இடையே உள்ள பிரச்சனையை அரசு அதிகாரிகள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என இரு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமாரபாளையம் அருகே உள்ள வீரப்பம்பாளையம் கிராமத்தில் மேல்வளவு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காலமானவர்கள் நினைவாக நடுக்கல் நடுவதற்கு கடந்த வாரம் சென்றனர். நடுக்கல் நடும் இடம் தங்களின் பட்டா நிலம் என்பதால் வேறு இடத்தில் நடும்படி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தடுத்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இரு தரப்பினரும் கோட்டாட்சியரை சந்தித்து பிரச்சினை குறித்து தெரிவித்தனர். இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்திய கோட்டாட்சியர் மேல்வளவு மக்கள் வழக்கமாக நடுக்கல் நடும் இடத்திற்கு அதே பகுதியில் விவசாயிகள் பயன்படுத்தி வரும் அரசு புறம்போக்கு நிலத்தில் 10 சென்ட் அளவுக்கு நிலம் ஒதுக்கி கொடுப்பதாக தெரிவித்தார். ஆனால் அப்பகுதியில் ஒரு சமூகத்தாரின் எரியூட்டும் இடுகாடும் மற்றும் மீன் பண்ணை குட்டை அமைந்துள்ளதால் இப்பகுதியில் ஒரு தரப்பினருக்கு நடுக்கல் நட அனுமதி அளித்தால் வரும் காலங்களில் அது பிரச்சனையாக ஏற்படும் என்றும் அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே அதற்குண்டான அரசு புறம்போக்கு இடங்கள் இருந்தால் அந்த பகுதியில் அவர்களுக்கு நடுக்கல் நட்டு வழிபட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வழிவகை செய்ய வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு முக்கிய விசேஷ தினங்கள் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அதன்படி பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் வெள்ளிக்காப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மோகனூரில் பங்குனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு பங்குனி மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனையும் மகா தீபமும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றி ஸ்ரீ துர்க்கையம்மனை வணங்கி சென்றனர்.